Taste the Daily. அண்மை செய்தி. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கிய சத்துமாவில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜ்மத் வழங்க கேட்கலாம். வணக்கம் அஜ்மத், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பழங்கானத்தம் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு இந்த சத்து மாவு உருண்டை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சத்து மாவு உருண்டை சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அதில் கருப்பாம்பூச்சி ஒன்று இருந்ததை கண்டு குழந்தைகள் அதிர்ச்சிக்குள்ளாகி அருகில் இருந்தவர்களிடம் தெரிவித்துள்ளார்கள். உடனடியாக அங்கிருந்தவர்கள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் உடனடியாக அந்த குழந்தையை அருகில் இருந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார்கள். அங்கு மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் அந்த குழந்தையை உடனடியாக திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையில் சேர்த்துள்ளார்கள். அந்த குழந்தைக்கும் சிகிச்சை தற்பொழுது அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளுக்கு உணவு வழங்கும் பொழுது தரமான சுத்தமான உணவுகளை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படை விதிமுறைகளை கூட பின்பற்றாத பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பெற்றோர்களுக்கு உறவினர்களும் தற்பொழுது அந்த அங்கன்வாடி மையம் அருகே பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சுத்தமான தரமான உணவு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் மாவட்ட நிர்வாகமும் திமுக அரசின் அதிகாரிகளும் பணியாளர்களும் இதில் முறையான கவனம் செலுத்தாததும் அவர்களின் கவனக்குறைவே இதற்கான காரணம் என்றும் பெற்றோர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜ்மத்.